தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இந்த தேசம் ஒரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த செவ்வாய்க்கிழமை தோறும் நாம் புக் ஒன்லேருந்து நம்ம சாப்டர்ஸ் உடைய சுருக்கம் பார்த்துக்கோம். இன்றைக்கு இந்த சாப்டர் 23 அதனுடைய சினாப்சிஸ் பார்க்கலாம். அதனுடைய தலைப்புல வந்து த டபுள் சோல் இன் மேன். டபுள் சோல் கான்செப்ட் அப்படிங்கிறது ஸ்ரீ அரவிந்தோனுடைய ஒரு ஆன்மீக ரீதியான பகவான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு டிஸ்டிங்ஷன். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சோல் அப்படின்னாலே ஒன்றுதான், அப்படிதான் நினைச்சிட்டு. ஆனால் டபுள் சோல் அப்படிங்கிறார் பகவான். டபுள் சோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கிற அந்த ரியல் ஆத்மன், அதுதான் ட்ரூ சோல். இதனுடைய கரஸ்பாண்டிங்கா வெளியில இருக்கிற ஆசை வயப்பட்ட ஆன்மன், அதாவது டிசையர் சோல். டிசையர் சோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய சர்ஃபேஸ் பீயிங், மேற்புற அமைப்பில் இருந்து செயல்படும் அதனுடைய அதனுடைய தாக்கத்தில் இருந்து அதில் ஒரு அதனுடைய அம்சமாக செயல்படும் ஒரு அமைப்பு, அதுதான் வந்து மேலே காணக்கூடிய அந்த டிசையர் சோல் என்பது. இதைத்தான் பகவான் டபுள் சோல் என்று கூறுகின்றார். டபுள் சோல்ல நம்ம உண்மையான ஆன்மனை கண்டறிய வேண்டும் என்றால் மேலிருக்கும் அமைப்பிலிருந்து உள்ளே நாம் செல்ல வேண்டும். இது ஒரு கான்செப்ட். இரண்டாவது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்திய புருஷன், சைத்திய புருஷன், அதை கண்டறிவது, அதை நம்முடைய மனம், உடல், வாழ்வு மூன்றையுமே அதன் மீது ஆளுமை கொள்ள செய்வது. இது வந்து இந்த நம்மளுடைய யோகத்துல வந்து முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவர் முழுவதுமாக அந்த சைத்திய புருஷனை முழுவதுமாக அதன் வசத்தில் இருந்து செயல்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது மட்டும் போதுமா என்றால், இந்த சைத்திய புருஷனை கண்டறிவது என்பது நம்முடைய யோகத்திற்கு மாத்திரம் புதியதாக வந்ததில்லை. எண்ணற்ற சித்த புருஷர்கள், ஆன்மீகத்தில் உயர்நிலை எட்டியவர்கள் இந்த தன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மனை கண்டறிந்தார். அப்படி என்றால் என்ன வித்தியாசம் இங்கே? பகவான் கூறக்கூடிய அந்த சைத்திய புருஷனை கண்டறிவதற்கு பண்டைய யோகத்தில் இந்த நிலையை அடைந்தவர்கள் கணக்கில் அடங்காத ஞானிகளும் யோகிகளும் இந்த நிலையை அடைந்துள்ளார்கள். இன்றும் அடைந்துள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் என்ன வித்தியாசம் இங்க? பகவான் எந்த வித்தியாசத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார் என்றால், பகவானுடைய யோகத்துல இந்த சைத்திய புருஷனை கண்டறிவது என்பது முதல் படி. இதுதான் வித்தியாசம். This is the first step. ஏனென்றால் வெறும் சைத்திய புருஷனை கண்டறிந்தால் மாத்திரம் பத்தாது. அதன் மூலமாக இந்த அது சார்ந்து செயல்படும் இயற்கை, நம்மளுடைய நேச்சர், அதை வந்து திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். இது அடுத்த கட்டம். இது மாத்திரம் பத்துமா என்றால் பத்தாது. ஏனென்றால் சைத்திய புருஷனுக்கு நம்மை மாத்திரம்தான் மாற்றம் செய்ய அதனுடைய சக்தி வந்து நம்முடைய நிலையில் மாத்திரமே செயல்படும். ஆனா நம்முடைய நோக்கம் அது அல்ல. இந்த உலகத்தையே திருவுருமாற்றம் அடைய செய்யும். அப்படி என்றால் வெறும் சைத்திய புருஷனை கண்டறிந்தால் மாத்திரம் பத்தாது. சைத்திய புருஷனுக்கு காஸ்மிக் லெவல்ல வந்து ஆளுமை செய்ய முடியாது. அப்படி என்றால் இதற்கு அடுத்த ஒரு கட்டம் தேவைப்படுகின்றது. அதுதான் ஸ்பிரிச்சுவலைசேஷன், அதாவது மேலிருந்து சக்தியை இரக்கம் கொள்ள செய்வது. ஸ்பிரிச்சுவல் பவர், ஸ்பிரிச்சுவலைசேஷன்.
இது மாத்திரம் இந்த நிலையை மாத்திரம் எட்டினால் போதுமா என்றால் போதாது. என்ன காரணம் என்றால், எல்லா விதமான ஆன்மீக மாற்றங்களும் பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், எல்லாமே அந்த மனதினுடைய உச்சக்கட்ட நிலையில் காணக்கூடிய ஆன்மீக தளத்தை சார்ந்த மனம் என்று பகவான் கூறுகின்றார். ஸ்பிரிச்சுவலைஸ்டு மைண்ட் என்று கூறுகின்றார். அந்த தளத்தில் தான் இத்தகைய மாற்றங்கள் நடைபெறுகின்றன. என்னதான் ஆன்மீக வயப்பட்ட மனங்களாக இருந்தாலும் அதிலும், ஏனென்றால் அவை எல்லாமே இந்த ஓவர் மைண்ட் என்கின்ற தளத்திற்கு கீழே உள்ள அமைப்புகள். இதில் பிரிவினை காணப்படுகின்றது. ஆகையினால் இது மாத்திரம் பத்தாது, இதற்கு அடுத்த கட்டமான சூப்பர் மைண்ட், அதை ஒருவர் எட்டி அதன் மூலமாக திருவுருமாற்றம் செய்தால்தான் இந்த யோகம் பூர்த்தியாகும். ஏன்னா சூப்பர் மைண்ட்ல தான் ஒன்னஸ் இருக்கு. சோ ஒன்னஸ் அப்படிங்கிறது, ஒருமை என்பது சச்சிதானந்தா நிலையில இருக்கின்றது. ஆனால் சச்சிதானந்தா நிலையை ஒருவர் எட்டிவிட்டால் இந்த உலகத்தினுடைய தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தை திருவுருமாற்றம் செய்யும். அது எப்படி சாத்தியம்? உலகத்தில் வாழ்ந்து கொண்டே எப்படி சாத்தியம் என்றால், இந்த அதிமானச உணர்வு நிலையின் மூலம் திருவுருமாற்றத்தை அடைதல் மூலமாகத்தான் இது சாத்தியமாகும். அதிமானச திருவுருமாற்றத்தை அடைவதற்கு முதல் வழி இந்த சைக்கிசைசேஷன், சைத்திய புருஷனை கண்டறிதல். சைத்திய புருஷனை கண்டறிவதற்கு என்ன அடிப்படை ஒரு வழிமுறையாக பகவான் கூறுகின்றார் என்றால், நாம் பிரித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான சோல் எது, டிசையர் சோல் எது, இதை பிரித்து பார்த்து பகுத்துணர கற்றுக்கொண்டால் தான் நாம் அதை நோக்கி செல்ல வேண்டும். ஆகையினால இந்த உண்மைகளின் அடிப்படையில் தான் இந்த சாப்டரை நாம் அணுக வேண்டும். இப்போ உள்ளே செல்லலாம். இந்த சாப்டர் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா டு ஃபைண்ட் ஒன் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது பகவானுடைய யோகத்துல ஒரு அடிப்படையாக அனைவருக்கும் வலியுறுத்தப்படுவது. ஆனால் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது முதல் படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் பகவான் என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். உள்ளே செல்லலாம். Can I read, sir? Yes, please. Life Divine, Book 1, Chapter 23, Synopsis. There is fourfold principle of divine being in creation of the universe: existence, conscious force, bliss, that is Satchidananda, and supermind. Supermind is veiled by its subordinate term, mind. The divine conscious force is veiled and it expresses itself through its subordinate term, life. The divine all existence is veiled and it manifests itself initially through its subordinate term, matter. Then, equally, the principle of divine bliss must be omnipresent in the cosmos, but veiled and manifest in us in the soul. It is the psychic principle which is not the body, mind, and life. Every cosmic principle in us is double. Likewise, there is a double soul or psychic term in us. We have two minds. One is the surface mind and the other is the subliminal mind. Our subliminal mind is large, powerful, and luminous. It enters into the universal mind and open to more infinite knowledge. It is the true mental being, that is Monomaya Purusha. Similarly, we have two lives. One is outer, involved in the physical body, and the other is the subliminal life force, which is one with the universal life force. It is the true vital being, that is Pranamaya Purusha. Behind our body, we have a subtler material existence. True subtle
physical body. It extends itself into the universal material extension. Likewise, we have a double psychic entity in us. We have the surface desire soul, which works in our vital cravings, that is, desires, our emotions, aesthetic faculty, and mental seeking for power, knowledge, and happiness. We have a subliminal psychic entity. It is a pure power of light, love, joy, and refined essence of being. It is our true soul behind the outer form of psychic existence. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க இந்த ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், சினாப்சிஸ்ல அந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கும் பொழுதே நல்லா கவனிச்சோம் அப்படின்னா அதிலே புரிஞ்சிடும் பாதி. ஏன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ் தான் இதுல வழங்கப்பட்டுள்ளது. படிக்கும்போது நன்றாக ஊன்றி கவனிச்சோம் அப்படின்னா அதிலே புரிஞ்சிடும். தென் அப்கோர்ஸ் மை எக்ஸ்பிளனேஷன் வித் ஹெல்ப். ஃபோர்ஃபோல்டு பிரின்சிபிள், டிவைன் பிரின்சிபிள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எதுனா சச்சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட் தான் ஃபோர்ஃபோல்டு டிவைன் பிரின்சிபிள். ஒவ்வொரு ஃபோர்ஃபோல்டு டிவைன் பிரின்சிபிளுக்கும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இந்த ஃபோர்ஃபோல்டு டிவைன் பிரின்சிபிள் மேலே உள்ள அமைப்பு அப்பர் ஹெமிஸ்பியர், அதுக்கு கீழே கரஸ்பாண்டிங்கா உள்ள அமைப்புகள் இருக்கின்றன. சச்சிதானந்தா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் எங்க என்ன கூறுகின்றார், சூப்பர் மைண்ட் அப்படின்னா அது வந்து சபார்டினேட் டேர்ம், அதனுடைய ஈக்குவலன்ட் டேர்ம் மைண்ட் தான் அப்படிங்கிறதா சூப்பர் மைண்டினுடைய இணையாக கீழே உள்ள அமைப்பு. அதே போல மேல இருக்கக்கூடிய சித் சக்திக்கு கீழே இருக்கிறது தான் லைஃப் ஃபோர்ஸ். அதே போல அந்த சத் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய கரஸ்பாண்டிங் அமைப்பு தான் மேட்டர். இதை பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். இது வந்து பகவானினுடைய யோகத்துல அந்த 7 அடுக்குகள்ல போட பார்த்தோம். 7-fold காட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிற ஒரு சாப்டர் பார்த்தோம். 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ்னா 4-fold பிரின்சிபிள்ஸ்னா அதுதான் சச்சித் ஆனந்தா சூப்பர் மைண்ட், தென் மைண்ட், லைஃப் அண்ட் காட். இது 7 பிரின்சிபிள்ஸ். மேல உள்ள 4 இருக்கும், கீழே ஈக்குவலா இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட். இது இந்த மேட்டருக்கு கரஸ்பாண்டிங்க மேல என்ன இருக்கு, சத் இருக்கு. அதே போல ஆனந்தாக்கு கரஸ்பாண்டிங்க என்ன இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சைக்கிக் பிரின்சிபிள். சைக்கிக் பிரின்சிபிள் வந்து எதனுடைய கரஸ்பாண்டிங் அமைப்பு அப்படின்னா மேலே உள்ள ஆனந்த ஆஸ்பெக்ட் தான் அது சொல்லுது. ஸோ பகவான் என்ன கூறுகின்றார், எல்லா விதமான காஸ்மிக், அதே போல இது எல்லா விதமான காஸ்மிக் பிரின்சிபிளுக்கும் 2 விதமா இருக்குது. டபுள்ல தான் இருக்குது எல்லா காஸ்மிக் பிரின்சிபிளுக்கும். எப்படி அப்படின்னா நம்மளுக்கு 2 மைண்ட் இருக்கு. ஒரு மைண்ட் வந்து சர்ஃபேஸ் மைண்ட், இன்னொன்னு சப்லிமினல் மைண்ட். சர்ஃபேஸ் எப்பொழுதுமே மேல இருக்கிறது வந்து ரொம்ப அதோடைய ரேஞ்ச் கம்மி, உள்ள இருக்கிறதுக்கு தான் ரேஞ்ச் ஜாஸ்தி. இதுவும் ஒரு அடிப்படை விதி. சர்ஃபேஸ் மைண்ட் வந்து ரொம்ப நேரோ ரேஞ்ச். சப்லிமினல் மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, அதனுடைய ரேஞ்ச் கூட. இட் இஸ் ஓப்பன் டு தி யூனிவர்சல். அதுதான் மனோமய புருஷர். அதே போல நம்மளுடைய லைஃப் பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று மேல உள்ள லைஃப், நம்மளுடைய பிசிக்கல் பாடியோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது சப்லிமினல் லைஃப் ஒன்று, அது யூனிவர்சல். அது எப்பொழுதுமே எல்லா விதமான சப்லிமினல் பார்ட்டும் யூனிவர்சனுடைய பார்ட்டோட இணைந்து இருக்கும். மேற்புறப்பு அந்த தனி மனிதனோட நின்றுடும், உள்ள இருக்கிறது வந்து யூனிவர்சல் ஆஸ்பெக்டோட இணைந்து. பிராணமயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியில உள்ள நம்மளுடைய மேற்புற பிராணமயம், உள்ள இருக்கிற பிராணமயம் அது பிரபஞ்ச பிராணமயத்தோட எப்பொழுதுமே இணைந்து இருக்கின்றது. அதே போல உள்ள நமக்கு உண்மையான ஆன்மன் இருக்கின்றது. அதற்கு மேற்புறம் வந்து பகவான் கூறக்கூடிய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஆசை வயப்பட்ட ஆன்மன் அப்படிங்கிறார். சர்ஃபேஸ் டிசையர் சோல் அப்படிங்கிறார். அது நம்மளுடைய பிராணமய சம்பந்தப்பட்டமான ஆசைகள், நம்மளுடைய இமோஷன்ஸ்,
நம்முடைய இந்த ரசிக்கும் தன்மை, ஈஸ்தட்டிக் ஃபேக்கல்டி, அதே போல அந்த சக்தியை நாடும் மனம், மனம், நாலேஜ், இதெல்லாம் வந்து சக்தியை நாடுகின்றது. மென்டல் சீக்கிங் ஃபார் பவர், நாலேஜ் அண்ட் ஹாப்பினஸ், இதெல்லாமே வந்து வெளியில உள்ள இந்த டிசையர் சோல்னோட சம்பந்தப்பட்டது. அதற்கு இணையாக உள்ள வந்து சப்ளிமினல் சைக்கிக் என்டிட்டி, உள்ள நமக்குள்ள ட்ரூ சோல் இருக்கு. அதுதான் வந்து பியோர் லைட், உண்மையான ஒளியையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டதா இருக்கு. அதுதான் எசன்ஸ் மாதிரி இருக்கு. அதுதான் ட்ரூ சோல் பிஹைண்ட் அவர் அவுட்டர் ஃபார்ம் ஆஃப் சைக்கிக் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட் பகவான் சொல்றாரு. இது தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, பகவான் நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீக பயணத்துல வந்து சில சமயம் அவங்க வந்து மனம், உடல், வாழ்வு இதை தாண்டி உள்ள போகும்போது இந்த இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பாடி, இந்த லெவல் போன அப்புறம் இதையும் தாண்டி இருக்கிறது தான் அந்த இன்மோஸ்ட் பீயிங், சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது தெரியாது. இங்கே இந்த அடுத்த ஸ்டெப்ல என்ன நினைச்சிருவாங்கன்னா, ஓஹோ நம்ம வந்து ஆண்மனை அறிந்து கொண்டோம் அப்படின்னு தவறா புரிஞ்சுப்பாங்க. அந்த டிஸ்டிங்ஷன் தான் பகவான் இங்க சொல்றாரு. இன்மோஸ்ட் பீயிங் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து நம்ம நல்ல ஆழமாக நமக்குள்ளே சென்றால் தான் போக முடியும். ஸோ இந்த டிஸ்டிங்ஷனை பகவான் சொல்றாரு. அடுத்தது போ, நடப்புற டவுட் இருந்தா கேட்கலாம். ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதே போல மற்ற கருத்துக்கள் இருந்தாலும் பகிர்ந்து கொள்ளலாம். அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். Our surface body, mind, and life are separated from their universal aspects by thick walls. Our subliminal soul in us is open to the universal delight. But our surface soul is shut off from this cosmic delight by egoistic walls of great thickness. These walls do have gates of penetration through which the touches of cosmic delight enter. But in their entry, they become dwarfed, distorted, and have to come as their opposites. The malady affecting the individual is that he cannot find his real soul. Man does not meet his contacts in the world by a courageous and wholehearted embrace, but he meets them with caution and often returns discontented with panic or angry recoils in accordance with a touch that pleases or displeases, comforts or alarms, or satisfies or dissatisfies him. What causes this wrong reception of life is the desire soul. It is the cause of a triple misinterpretation of the rasa, the delight in things, into the three terms of pleasure, pain, and indifference. Thank you, sir. தேங்க்யூ. நம்முடைய உடல், மனம், வாழ்வு, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய வாழ்வுன்னு தான் சொல்றோம் நம்ம. ஆனால் என்ன மறந்து விடுகின்றோம் என்றால், ஒவ்வொருவருடைய மனமும் வாழ்வும் உடலும் பிரபஞ்ச ரீதியான அதற்கு ஒத்த அமைப்புகளுடன் இணைந்து உள்ளன அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். நம்ம அறியாமையில் இருக்கின்றோம். அது குறித்து அறியாமையில் இருக்கின்றோம். நம்முடைய பாடி வந்து யூனிவர்சல், அதனுடைய கரஸ்பாண்டிங் யூனிவர்சல் பாடி, யூனிவர்சல் மைண்ட், யூனிவர்சல் லைஃப் கூட எப்பொழுதுமே தொடர்பில் இருக்கு. பட் we are not aware of. அதே போல நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய அந்த சப்லிமினல் சோல், ரியல் சோல், இட் இஸ் ஓப்பன் டு த யூனிவர்சல் டிலைட். பிரபஞ்ச ரீதியான ஆனந்தத்துடன் திறவாக தான் அது எப்பொழுதுமே அதனுடன் தொடர்பு. ஆனால் நம்முடைய இந்த சர்ஃபேஸ் சோல் அப்படிங்கிறது மேற்புறத்தில் இருக்கக்கூடியது. அது வந்து அந்த காஸ்மிக் டிலைட்லேருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கிறது. எது அதை பிரித்து வைக்கின்றது என்றால்,
நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய ஈகோவை சார்ந்து இருக்கு, நம்மளுடைய ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ் அது வந்து ஒரு பெரிய சுவரை எழுப்புகின்றது. வலிமையான சுவரை நமக்கும் அந்த உண்மையான ஆனந்தத்திற்கும் இடையில் ஒரு சுவரை எழுப்புகின்றது. ஒரு 1 minute 1 minute. இதே போல இந்த காஸ்மிக் டிலைட் அதிலிருந்து நம்மளுடைய உண்மையான ஆன்மன் வந்து உண்மையான ஆன்மன் எப்பொழுதுமே அந்த டிலைட் ஆனந்தத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து அந்த நம்மளுடைய ஈகோவை சார்ந்து நாம் வாழ்வதனால் அந்த காஸ்மிக் டிலைட் அந்த பிரபஞ்சம் தழுவிய ஆனந்தத்தை நம்மால் உணர முடிவதில்லை. இருந்தாலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எந்த சுவர் தடுப்பு சுவராக இவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த உண்மையான ஆனந்தத்திற்கும் நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த டிசையர் சோல், சர்ஃபேஸ் சோல், இதற்கும் எவையெல்லாம் ஒரு தடுப்பு வாயிலாக இருக்கின்றனவோ அதற்குள்ள அவ்வப்பொழுது ஏற்படும் சிறிது வாயில்கள் மூலமாக அவ்வப்பொழுது நமக்கு அந்த பிரபஞ்சத்திலுடைய ஆனந்தம் நம்முள்ளே நுழைகின்றது. அவ்வப்பொழுது நமக்கு ஆனந்தம் என்பது கிட்டுகின்றது. எப்படி கிட்டுகின்றது என்றால் அவ்வப்பொழுது நம்ம அந்த அந்த ஒரு வாயிலில் ஏற்படும் சில நுழைவுகள் காரணமாக திறப்புகள் அவ்வப்பொழுது ஏற்படும் திறப்புகள் காரணமாக அவ்வப்பொழுது நாம் ஆனந்தத்தை அடைகின்றோம். இருந்தாலும் என்ன நடைபெறுகின்றது என்றால் அவ்வகையில் கிட்டக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாம் ஒருத்திரிந்து காணப்படுகின்றன. அதனுடைய உண்மையான தரத்தில் இல்லை, ஒருத்திரிந்து காணப்படுகின்றன. சில சமயம் அதனுடைய எதிரான அம்சங்களாக நமக்குள் காணப்படுகின்றன. ஆகையினால்தான் ஒரு மனிதனுக்கு வந்து தன்னுடைய உண்மையான ஆன்மனை கண்டறிவதில் மிகவும் சிரமப்படுகின்றான். ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால் தன்னுடைய உண்மையான ஆன்மனை கண்டறிவது என்பது மிகப்பெரிய ஒரு பிரயத்தனமாக மனிதனுக்கு காணப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றிய வாழ்கின்றான். என்னை சுற்றித்தான் நான் வாழ்கின்றேன். என்னுடைய அந்த நான் என்கின்ற தன்னுணர்வு, ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ் எல்லாமே நான். இதுல என்னன்னா எல்லாமே நான் என்று நான் என்னை நினைப்பதனால எனக்கு புறம்பாக உள்ள அனைத்து குறித்தும் நான் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றேன். இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான உணர்வு. அது இயற்கையான உணர்வு தன்னை பாதுகாத்துக்குள்ள இருந்தாலும் கூட எதனால் ஏற்படுகின்றது என்றால் ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி இந்த டிவிஷன், பிரிவு என்பதுதான் ஒரு மனிதனை அந்த ஒன்னஸ்ல இருந்து பிரிவுபட்ட நிலைக்கு தள்ளுகின்றது. அந்த நிலையில நம்ம என்ன நினைக்கின்றோம், என்னிலிருந்து புறம்பாக உள்ள அனைத்து குறித்தும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அணுகுகின்றோம். அனைத்தையுமே நாம் ஒரு துணிச்சலோடு அனைத்தையும் தழுவும் வண்ணம் ஏற்பது இல்லை. எப்பொழுதுமே எச்சரிக்கையுடன் தான் நாம் நமக்கு புறம்பானவற்றை அணுகுகின்றோம். சில சமயம் அது குறித்த பயம் கூறுகின்றோம் அல்லது கோபம் கூறுகின்றோம். சில தொடர்புகள் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றன. சில தொடர்புகள் நமக்கு ஒரு அதிருப்தியை அளிக்கின்றன, எச்சரிக்கையை அளிக்கின்றன. இதெல்லாம் எதிரும் புதிருமாக நமக்கு அனுபவங்கள் ஏற்படுகின்றன. இந்த எதிரும் புதிருமாக ஏன் நமக்கு ஏற்படுகின்றது? சில தொடர்புகளை நாம்
வாழ்வில் சந்திக்கும் பொழுது மகிழ்வு இருக்கிறோம். சில தொடர்புகளை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நாம் துன்பம் வருகின்றோம். சில சமயம் நாம் அதற்கு எதிரான கருத்துக்களை நாம் தெரிவிக்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா, நம்மால அனைத்து தொடர்புகளையும் ஒரு சமநிலையுடன் அணுக முடிவது இல்லை. இது எல்லா மனிதர்களுக்கும், சாதாரண மனிதர்களுக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. இது என்ன காரணம் என்றால், தவறாக ஒன்றை உள்வாங்கிக் கொள்ளுதல் என்று நமக்கு ஏற்படுகின்றது. தவறாக ஒன்றை நாம் நாம் தொடர்பு கொள்ளும் அனைத்திலிருந்தும் தவறான ஒன்றை உள்வாங்கிக் கொள்கின்றது. எது தவறான ஒன்றை உள்வாங்கிக் கொள்கின்றது என்றால், நம்மிடம் உள்ள இந்த டிசையர் சோல். அதுதான் பகவான் என்ன கூறுகின்றார், அனைத்திலும் பகவான் என்ன கூறுகின்றார், நாம் சந்திக்கும் அனைத்திலுமே ஒரு ரசம் இருக்கின்றது. அனைத்திலும் அது ஒரு மிகவும் அழகான விஷயமா இருக்கலாம், அருவருப்பான விஷயமா இருக்கலாம், எல்லாத்திலையும் கோரமான விஷயமா இருக்கலாம். எல்லாத்திலுமே ஒரு ரசம் இருக்கின்றது. இந்த ரசா ஆஃப் திங்ஸ் ஏன் நம்மால அறிய முடிவதில்லை என்றால், நம்முடைய டிசையர்ஸ் அது ரிவோல்ட் பண்ணுது. ஆனால் உண்மையான ஆன்மனுக்கு அப்படி கிடையாது. உண்மையான ஆன்மன் எப்பொழுதுமே சமநிலையுடன் தான் அணுகுகின்றது. நாம் இந்த ஆனந்தம் நமக்கு கிட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஆனந்தம் என்பது அடிப்படை. ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் என்பதுதான் அடிப்படை. ஆனால் நம்மால ஏன் அந்த ஆனந்தத்தை உணர முடிவதில்லை என்றால், நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டிசையர் சோல் என்ன செய்கின்றது, இந்த ஆனந்தத்தை 3 விதமாக பிரிக்கின்றது. எப்படி பிரிக்குது அப்படின்னா, அதனுடைய சில விஷயங்களை தனக்கு இன்பம் தருவதாக அது எண்ணுகின்றது, மகிழ்ச்சி தருவதாக எண்ணுகின்றது. சில விஷயங்களை வலியையும் வேதனையும் தருவதாக அது எண்ணுகின்றது. சில விஷயங்களை அது எதையுமே தராமல் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல அது அவ்வாறு இருப்பதாக எண்ணுகின்றது. ஸோ ஆனந்தம் என்பது இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் அதே ஆனந்தத்தை நமக்கு மேல உள்ள அந்த டிசையர் சோல் என்பது உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது, இது மாதிரி 3 வகையாக பிரித்து அது தன்னை உள்வாங்கிக் கொள்கின்றது. அதனால்தான் ஒன்று நாம் இன்பத்தை அடைகின்றோம், அல்லது துன்பத்தை அடைகின்றோம், அல்லது இவை இரண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு நியூட்ரல் ஸ்டேட், இதை அடைகின்றோம். நம்மால உண்மையான ஆனந்தத்தை நம்மால உணர முடிவது. என்ன காரணம் என்றால், மேற்புறத்தில் நம்முள் இருக்கக்கூடிய ஒரு அந்த டிசையர் சோல் என்பது மேற்புறத்தில் இருந்து செயல்படுவதனால உள்வாங்கும் அனைத்தையுமே அது உருத்தெரிந்து உள்வாங்குகின்றது. இதுதான் காரணம் என்று பகவான் கூறுகிறார். அடுத்தது சார் படிக்கிறீங்க. Our nature has formed certain habits by which we respond to a particular contact with pleasure, to some other with pain, and to some other without any reaction. It is quite within our capacity to return an opposite response of pain where there used to be pleasure, and pleasure where there used to be pain. Our surface desire soul rejects by dislike or refusal, or ignores by neutral indifference the rasa or essence in experience which it comes across in its dealings in life. But our subliminal soul takes an equal delight in all contexts and is inwardly conscious of the rasa of things. Our real soul within takes joy of all its experiences and gathers from them strength, pleasure, and knowledge. By accumulation of such experiences, our real soul grows. It is the real soul in us which gives the strength to the shrinking desire mind to bear the pains and even to seek pleasure in it. It makes our desire mind to reject what is pleasant to it and to modify or even reverse the values. It equalizes both pain and pleasure into a neutral state of indifference. Thank you, sir. Thank you, madam.
ஒவ்வொருவருமே அவருக்கென்றே சுபாவம் இருக்கின்றது. சில விஷயங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன, சில பழக்க வழக்கங்கள் மகிழ்ச்சியை தருகின்றன, சில விஷயங்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு வலியும் வேதனையும் தருகின்றன. சில விஷயங்களை எதிர்கொள்ளும் பொழுது நாம் எந்த விதமான ஒரு எதிர்வினையும் ஏற்படுத்தாம நியூட்ரலாக இருக்கிறோம். இது அவரவருடைய சுபாவத்தை பொறுத்து இருக்கு. ஜென்ரலா அப்கோர்ஸ் சில பெயின் அண்ட் ப்ளஷர் எல்லாம் வருது. இருந்தாலும் again it depends upon person to person. அது வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஜென்ரலா இந்த 3 ரியாக்ஷனும் ஒவ்வொரு மனிதர்களும் செய்கின்றார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் நமக்கு இன்பத்தை தருகின்றது என்றால் அதற்கு பதிலாக அது நமக்கு வலியையும் வேதனையும் தருவதாக ஒருவர் உணர முடியும். அதே போல எந்த ஒரு விஷயம் நமக்கு துன்பத்தை தருகின்றதோ, வலியையும் வேதனையும் தருகின்றதோ, அந்த வலி வேதனை என்கின்ற அந்த ஒரு செயலுக்கு, ஒரு எதிர் செயலுக்கு பதிலாக நம்மால் மகிழ்ச்சியை உணர முடியும், உண்டாக்க முடியும் அப்படிங்கிறார். ஏனென்றால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்திற்கு ஒருவாறாக நாம் ரியாக்ட் செய்வது என்பது வழக்கத்தில் ஏற்பட்டது தானே ஒழிய அது வந்து ஒரு விதி அல்ல அப்படிங்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அனுபவம் வந்து ஒருவருக்கு வந்து மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது என்றால் அதே அனுபவம் இன்னொருவருக்கு வலியையும் வேதனையும் தரும். அதே போல எந்த சில விஷயங்கள் நமக்கு வந்து வலியையும் வேதனையும் தருகின்றது. ஒரு யோகி என்ன செய்வார்? எது வலியையும் வேதனையும் தருகின்றதோ அதை அவர் வந்து இறை ஆனந்தமாக அவரால் உணர முடியும். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒரே விஷயத்திற்கு வெவ்வேறு விதமாக நாம் ரியாக்ட் செய்ய முடியும். இந்த ரியாக்ட் செய்வது என்பது பழக்கத்தினால் தான் வந்ததை ஒழிய ஒரு விதி அல்ல அப்படிங்கிறது. எல்லாமே நம்முடைய மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை வயப்பட்ட ஆன்மன், டிசையர் சோல், அதுதான் இவ்வாறு செய்கின்றது. நம்முடைய உண்மையான ஆன்மன் என்பது எல்லா விஷயங்களிலும் உள்ள அந்த ஈக்குவல் ரசா ஆஃப் திங்ஸ், எல்லாத்திலையும் உள்ள அனைத்திலும் சமமாக இருக்கக்கூடிய அந்த ரசத்தினை அது உணர்கின்றது அப்படிங்கிறது. அதனால எல்லாத்திலுமே அது ஆனந்தத்தை தான் காணுது. அதுக்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. The moment one tries to live in his true soul, then he always lives in ஆனந்தம். அவருக்கு வந்து துன்பம் என்பதே கிடையாது. அவருக்கு எதுவுமே துன்பமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே அவருக்கு வந்து ஆனந்தம் அப்படிங்கிற விஷயமா தான் பார்க்க முடியும். உண்மையான ஆன்மன் வந்து அனைத்திலுமே உள்ள மகிழ்ச்சியையே, குதூகலத்தையும் தான் அது காண்கின்றது. அதன் மூலமாக என்ன நடைவு? அது வலிமை உறுகின்றது. வலிமை, இன்பம், அறிவு, இது எல்லாமே அது ஞானம் இதெல்லாமே அடைகின்றது. இத்தகைய அனுபவங்களின் மூலமாக நம்முடைய உண்மையான ஆன்மன் என்பது வளருகின்றது. எது நமக்கு வலிமையை தருகின்றது என்றால், வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு எதிராக ஒரு மனிதனுக்கு எது வலிமையை தருகின்றது என்றால் நம்முடைய ரியல் சோல். எந்த அளவுக்கு நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியல் ஆன்மன் அதனுடன் தொடர்பில் இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அனைத்து தாக்கங்களையும் நாம் வெற்றிகரமாக கையாள முடியும். நமக்கு வலிமை கிடைக்கும். எப்பொழுது என்றால், நாம் மேற்புறத்தில் வாழாமல், மேற்புறத்தில் வாழ்ந்தால் நாம் சந்திக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக ஒன்று அதீதமாக இன்பம் அடைவோம் அல்லது துவண்டு விடுவோம். ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? ஒருவர் தன்னுடைய உண்மையான ஆன்மன் அதில் வாழ கற்றுக்கொண்டால் அவர் எப்பொழுதுமே வந்து அனைத்தையுமே சமநிலையில் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை அவர் பெறுவார் அப்படிங்கிறார். அவர் வந்து எதை கண்டும் சுருங்கி ஒதுங்க மாட்டார் அப்படிங்கிறார். அதே போல ஒரு மனிதர் வந்து உண்மையான ஆன்மனில் வாழும் பொழுது முன்பு எதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியை தந்ததோ அதையெல்லாம் அவர் நாட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் எதுல உண்மையான வந்து ரியல் ஜாய் இருக்கு அப்படின்னு தெரியும். இங்க வந்து
எல்லாமே வந்து சமமாக ஆனந்தமாக பாவிக்கப்படுகிறது. பிளஷர், பெயின், இன்டிஃபரன்ஸ் என்கின்ற பாகுபாடு இங்கு இல்லாமல் போய்விடுகின்றது. எப்பொழுது என்றால் ஒரு மனிதன் உண்மையான ஆன்மனில் வாழ துவங்கும். அடுத்தது கேட்கலாம். படிக்கவா சார்? எஸ் மேடம். The old Indian philosophies take the view that the dualities of the world, like pleasure and pain, are inseparable, and advocated total indifference or blank response to both pleasant and unpleasant world contacts as the only way of escape. This view is based on the surface facts of existence only. Sri Aurobindo says we can bring the real soul to the surface and replace the egoistic standards of pleasure and pain by an equal and all-embracing delight. The lover of nature, the artist and poet, the God lover, the spiritual man, the intellectual, the sensuous, the aesthetic, all find the equal rasa of things in their own fashion. We are not able to apply this divine principle in all our contacts with the world because we have in us parts where our little ego is too strong for us. The desire soul in us is very weak and cowardly before our emotional or physical joy and suffering, our pleasure and pain of life. In all such cases, taking the rasa or equal delight in all things becomes supremely difficult. Thank you, sir. Thank you. இப்போ நம்மளுடைய பாரம்பரிய கோட்பாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்பமும் துன்பமும் பிரிக்க முடியாது, கலந்தே தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து விலகி இருக்கணும். உலகம் வாழுகின்ற வரைக்கும் இந்த இன்பமும் துன்பமும் கலந்துதான் ஒருவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ எந்த அளவிற்கு அவர் அத்தகைய தொடர்புகளிலிருந்து விலகி கொள்கின்றாரோ, உலக தொடர்புகளிலிருந்து விலகி கொள்ளுதல் என்பதுதான் ஒரே வழி என்பதை வலியுறுத்தணும். பகவான் அவ்வாறு கூறவில்லை. பகவான் என்ன சொல்றார்? நீ உலகத்தில் இருந்து கொண்டே இந்த மேற்புற ஆன்மனின் வாழ்வதற்கு பதிலாக உண்மையான உன்னுடைய ரியல் சோல் அதில் வாழ பழகி கொண்டால் நீ அனைத்தையுமே சமமாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த வலிமை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். ஸோ எல்லாத்தையுமே நீ ஆனந்தமாக எதிர்கொள்ள முடியும். இதற்காக இந்த உலக வாழ்வில் இருந்தோ அதனுடைய தொடர்புகளில் இருந்தோ நீ உன்னை விலக்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். சில பேருக்கு இது இயற்கையாகவே இந்த குணம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இயற்கையை ரசிப்பவனுக்கு அனைத்தையுமே தான் இயற்கையை ரசிப்பாங்க. அவங்க எதையுமே விளக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் போயட் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா விஷயத்தையுமே ரசிப்பாங்க, எல்லா விஷயத்தையுமே அவங்க சித்தரிப்பாங்க. அது அழகான விஷயமாக இருந்தாலும் சரி, கோரமான விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலுமே உள்ள அந்த அந்த ரசம் அதை அவர்கள் வெளியில் கொண்டு வருவார்கள். அதே போல அனைத்திலுமே இறைவனை பார்க்கக்கூடிய ஆன்மீக மனிதனுக்கு எதையுமே வெறுக்கும் மனம் இருக்காது. God lover in the spiritual man. அதே போல ஒரு அறிவுஜீவியாக இருக்கட்டும், ஒரு அதிக உணர்ச்சி வயப்படும் மனிதனாக இருக்கட்டும், அதாவது அழகை ரசிப்பவர்கள், இவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு உரிய முறையில் அனைத்திலுமே உள்ள அந்த ஈக்குவல் அனைத்திலும் உள்ள ரசத்தை கண்டறிவார்கள். அதனால்தான் பார்ப்போம், நமக்கு பெரிய பெரிய லிட்டரரி ஃபிகர்ஸ், படைப்பாளிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய படைப்புகள்லாம் பார்த்தா நமக்கு ரொம்ப மகோன்னதமா இருக்கும். ரொம்ப எதையெல்லாம் நம்ம சாதாரண வாழ்வில் எவையெல்லாம் நாம் வெறுத்து ஒதுக்குகின்றோமோ அவைகளையெல்லாம் அவர்கள் ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொண்டு அதில் உள்ள மேன்மையை வெளிக்கொண்டு வருவார்கள். அதுதான் அவங்களுடைய அந்த விசேஷம். நம்ம எதை காண தவறுகின்றோமோ சாதாரண வாழ்வில் அவர்கள் அவைகளை தங்களுடைய படைப்புகளில் கொண்டு வருவார்கள். ஏன் நம்மளால அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னா, நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய லிட்டில் ஈகோ இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்.
அது என்ன செய்கின்றது? எதையெல்லாம் என்னுடைய விருப்பு வெறுப்புக்கு மாறாக எவையெல்லாம் இந்த உலகத்தில் காணப்படுகின்றனவோ அவைகளுக்கு மேல் நான் என் முத்திரை குத்துகின்றேன். இது நல்லது, இது இது வந்து விரும்பப்படுவது, விரும்பத்தகாதது என்றெல்லாம் நான் முத்திரை குத்துகின்றேன். அதை வந்து நான் டிஸ்கிரிமினேட் பண்றேன். அதனால்தான் நம்மளுடைய அந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் என்பது எப்பொழுதுமே வந்து உண்மையிலே இந்த ட்ரூ சோல் என்பதுதான் நமக்கு வலிமையை தருகின்றது. இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து ஒரு பலவீனத்தை தான் ஒரு மனிதனுக்கு தருகின்றது. ஒரு வலிமையான ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு எவையெல்லாம் நம்முடைய உணர்வு நிலையை பாதிக்கின்றதோ அவைகளை எல்லாம் சந்திக்க முடியாமல் ஒரு 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 நிலையை நமக்கு ஒரு தயக்கத்தையும் பயத்தையும் எது தருகின்றது என்றால் நம்முடைய டிசையர்ஸோ. இந்த அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த டிசையர் சோல் என்பது ஒரு ரொம்ப வந்து பலகீனமான ஒரு அமைப்பு. இந்த இவைகள் எல்லாம் வந்து எதிர்மறையான உணர்ச்சிகள் மூலம் நாம் பாதிப்பு அடைவதற்கு அதுதான் காரணமா இருக்கின்றது. எதிர்மறையான உணர்ச்சிகள், ஒரு ஒரு இமோஷனல் அப்செட், ஒரு துயரம், ஒரு தோல்வி, இதெல்லாம் வரும்பொழுது நாம் ஏன் பாதிப்புக்குள்ள உள்ளாகின்றோம் என்றால் நாம் உண்மையான ஆன்மனில் வாழாமல் இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த டிசையர் சோல்ல வாழ்க்கை. இதுதான் காரணம். நம்மால வந்து அனைத்திலும் உள்ள சமமாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை கண்டறிய முடிவது. ஸோ பகவான் இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு, வாழ்வில வந்து சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா மேற்புறத்தில் வாழாமல் நம்ம உள்ளே வாழக்குள்ள நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப் அதை அட்லீஸ்ட் அதை நோக்கியாவது செல்ல வேண்டும். இப்பொழுதுதான் நமக்கு வந்து இந்த ரியல் ஜாய் ஆஃப் லைஃப் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். மேற்புறத்தில் வாழும் வரைக்கும் நம்ம வந்து இந்த இன்ப துன்பங்களால் அலைக்கழிக்கப்படுவோம். So the solution lies in finding our real soul and not in escaping from the life. அதுதான் பகவான் சொல்லக்கூடிய அந்த தீர்வு. பண்டைய கோட்பாடுகளிலிருந்து மாறுபட்ட ஒரு தீர்வாக பகவான் நமக்கு கூறுகின்றார். அடுத்தது போகலாம் சார். நான் படிக்கவா? எஸ் மேடம். Our true soul burns in the temple of the inmost heart. It is present behind the thick screen of our ignorant body, mind, and life. It is not subliminal, but behind the veil of our instrumental nature. This veiled psychic entity is the flame of the Godhead, the mystic flame of the Veda. It is always burning within us. It cannot be extinguished even by that dense unconsciousness which obscures our outer nature. It is our concealed witness, Purusha, and control, a divine sanctioner to all our actions. It is a guide that leads all our actions from behind. It is the inner light or inner voice of the mystic. It is that which gives us endurance to face hardships. It is that which does not die in us from birth to birth. It is not affected by death, decay, or corruption. It is the indestructible spark of the divine. The psychic being watches over the actions and profits by the development and experience of the body, mind, and life. Thank you, sir. அடுத்ததை படிச்சிருங்க. Okay, sir. Our inner mental, inner vital, and inner physical are also veiled in their true entity and put forward temporary personalities which constitute our outer individuality, outer mind, outer vital, and outer physical. We call their combined superficial action and appearance of status as our sense. Thank you, sir. Thank you. So true soul எங்க இருக்கு? நம்மளுடைய இன்மோஸ்ட் பார்ட்ல இருக்கு ட்ரூ சோல். இன்மோஸ்ட் ஹார்ட் அப்படிங்கிறாங்க. இதுதான் சைக்கிக் சென்டர் அப்படின்னு மதர் அண்ட் ஷியோர் அப்படின்னு சொல்றாங்க. சோலார் பிளெக்சஸ் அப்படிங்கிறாங்க. இதயத்தினுடைய பின்பகுதியில நடுப்பகுதி அப்படிங்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு
வலிமையான கடினமான திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய பாடி வெளியில இருக்கக்கூடிய பாடி மைண்ட் லைஃப் அதனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உண்மையான ஆண்மனை ஒரு கடினமான திரையின் மூலம் மறைத்துள்ளன. நம்மளுடைய நேச்சருக்கு பின்னாடி இருக்கு, நம்மளுடைய இயற்கை சுபாவம் இருக்கின்றது இல்லையா, பாடி மைண்ட் லைஃப் அதை ஒட்டிய சுபாவத்திற்கு பின்னால இருக்கு அப்படிங்கிறது. ஒரு திரை போட்டு மறைந்துள்ள நிலையில் இந்த சைத்திய புருஷன் இருக்கின்றது. ஒரு ஜுவாலையாக எழுந்து கொண்டே இருக்கு. அந்த இறை பொறியினுடைய ஜுவாலையாக ஒவ்வொருவர் உள்ளும் இருக்கின்றது. இதுல வித்தியாசமே கிடையாது. எல்லார்கிட்டையும் இருக்கு. அதனாலதான் நான் நிரோத்பரன் ரொம்ப ஒரு சோகமான நிலையில், மனம் சோர்வுற்ற நிலையில் பகவானிடம் கூறுகின்றார், என்ன நான் முன்னேறுகின்றேனா இல்லையா தெரியலையே, எனக்கு உண்மையே என்ன, நான் இதுக்கு தகுதியானவனா, நான் முன்னேறுகின்றேனா இந்த பாதையில், எனக்கு இந்த தகுதி இருக்கின்றதா, ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பகவான் இந்த மேன் ஆஃப் சாரோஸ் என்றே அவரை ஹாஸ்யத்துடன் அழைக்கின்றார். சொல்றாரு, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீ தெரிஞ்சுக்கோ, அது போதும் உனக்கு அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, there is a soul within and a grace above. இது மாத்திரம் தெரிஞ்சுக்கோ, வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேணாம், நீ உனக்கு இந்த டிப்ரெஷன் இருக்க வேணாம். there is a soul within and a grace above. இது இருக்குங்கிறது நீ நம்பு அப்படிங்கிற. நீ நம்பினா போதும், ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இந்த லைன்ல வந்துடும். அதனால இந்த வெயில்டு என்டிட்டி அப்படிங்கிறாங்க, திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ள இந்த சைத்திய அமைப்பு என்பது டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அந்த நம்ம மனிதர்கள் நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றோம் பேஸ்ட் ஆன் so many divisions we discriminate people இல்லையா. அந்த டிஸ்கிரிமினேஷன் அந்த சோடு கிடையாது, அது எல்லார்கிட்டையும் இருக்குது. அது ஏன்னா அது இட் இஸ் a flame of the Godhead, the mystic flame of வேதத்தில் கூறப்பட்டுள்ள அந்த ஜுவாலை இந்த எப்பொழுதுமே அது எரிந்து கொண்டே இருக்கின்றது. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் மைண்ட் லைஃப் அண்ட் பாடியில ரொம்ப அதிலேயே மூழ்கி போறாங்களோ அவங்களால கண்டறிய முடிவதில்லை. யாரெல்லாம் அதற்கு உள்ளே செல்ல ஆர்வம் வருகின்றார்களோ அவர்களால் அதனுடைய தொடர்பை உணர முடிகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய மேற்புற மேற்புறத்தில் பார்த்தோம்னா ஒரு முற்றிலும் உணர்வற்ற நிலையில இருக்கிறான், டென்ஸ் அன்கான்சியஸ்னஸ் இருக்கிறான். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் ஒரு டென்ஸ் அன்கான்சியஸ்னஸ், அந்த நிலையிலும் கூட அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்திய ஜோதி எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது, அது மறைவதில்லை, அது அணைக்கவே முடியாது. அப்படி எல்லா விதமான நம்முடைய செயல்களுக்கும் எது தன்னுடைய அனுமதியை வழங்குகின்றது என்றால் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் எலிமெண்ட் தான். அனைத்துமே நம்முடைய மேற்புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயலுமே அதுதான் வழி நடக்கின்றது. பெரிய ஞானிகளை எடுத்துக்கொண்டால் அதனுடைய குரலுக்குத்தான் அவர்கள் செவி சாய்க்கின்றார்கள். நமக்கும் அந்த குரல் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த குரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. பட் இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆரவாரத்துல நம்மளுடைய மைண்ட் லைஃப் அண்ட் பாடி அது போடக்கூடிய ஆரவாரத்திலும் கூச்சலிலும் நாம் அதனுடைய குரலை கேட்க மறுக்கின்றோம், தவறுகின்றோம் என்று அன்னை கூறுகின்றார். ஏனென்றால் அது எப்பொழுதுமே இருக்கின்றது, நம்முடைய ஒவ்வொரு பிறவியிலும் இருக்கின்றது. ஒரு பிறவி ஒரு மனிதன் மரணம் அடைகின்றான் என்றால் அது மறைந்து விடுவதில்லை. எது தொடர்ந்து வருகின்றது என்றால் அதுதான் நம்முடன் தொடர்ந்து வருகின்றது. எதனாலும் அது மரணம் என்பது சற்றிலும் அதை பாதிக்கப்படுவது இல்லை. எதுவுமே அதை அழிக்க முடியாது. எல்லா விதமான அனுபவங்களையும் அதை பெற்றுக்கொண்டு அது வளருகின்றது அப்படிங்கிறது. அதே போல நம்மளுடைய மனம் வெளியில் உள்ள மனம், பிராணமயம், உடல், அதற்கு இணையாக நம்ம அதற்கு உட்புறமான அமைப்புகள் இருக்கின்றன. இன்னர் மைண்ட், இன்னர் வைட்டல், இன்னர் பிசிக்கல் என்கின்ற உட்புற அமைப்புகள் மேலுள்ள அமைப்புகளுக்கு இணையாக இருக்கின்றன. அவைகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளன. நம்மளோட மனிதனுடைய பர்சனாலிட்டி அப்படின்னா நம்மளுடைய அவுட்டர் மைண்ட், அவுட்டர் பாடி, அவுட்டர் லைஃப், இதன் மூலதான் அவனுடைய ஒரு மனிதனுடைய மேற்புற கேரக்டர் அதை தீர்மானிக்கின்றது.
ஆனா உள்ள இருக்கக்கூடிய ரியல் இது எங்க இருக்கு அப்படின்னா உள்ளே இருக்கின்றது. நாம் என்ன நினைக்கின்றோம்? நம்மளுடைய அந்த மேற்புற செயல்பாடுகளை வைத்துக் கொண்டு அதுதான் நாம் என்று நாம் நினைக்கிறோம். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The inmost entity in us takes from us the psychic person, that is the true being. It puts forward the psychic personality, that is outer nature, which changes, grows, develops from life to life. The psychic personality is that which is evolving, because this is the traveler between birth and death and between death and birth. The parts of our nature, our body, mind and life, are only its various and changing dress. The mission of the psychic being is to lead man in the ignorance towards the light of the divine consciousness. Therefore, it takes the essence of all experience in the ignorance of body, mind and life to form a nucleus of soul growth in nature. அடுத்து படிக்குமா சார்? படிச்சுங்க மேடம். It is this secret psychic entity which is the true original conscience in us. It is deeper than the constructed, that is artificial and conventional conscience, as it is called by the moralist. It is the psychic element in man which always points towards truth and right and beauty and love and harmony and all that is divine possibility in us. It is the psychic personality in man that flowers as saint, the sage, the seer. When the psychic being fully develops, it turns to the being towards the knowledge of self and the divine, the supreme truth, the supreme good, the supreme beauty, love and bliss. Thank you, sir. Thank you, madam. Thank you. நமக்குள்ள இருக்கக்கூடிய இன்மோஸ்ட் என்டிட்டி, மிகவும் ஆழத்தில் உள்ள ஆழமான ஜீவனில் உள்ள அமைப்பு தான் அந்த சைத்திய புருஷன் என்பது. சைத்திய புருஷன் அதனுடைய தொடர்பான ஒரு அம்சத்தை தாங்கும் ஒரு அமைப்பைத்தான் வெளியில் அது வெளிப்படுத்துகிறது. சைக்கிக் பர்சன் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய அது தொடர்பான ஆளுமையை தீர்மானிக்கின்றது. சைக்கிக் பர்சனாலிட்டி. சைக்கிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுடைய பாகம் அந்த சைத்திய புருஷனுடன் தொடர்பில் இருக்கின்றதோ அதுதான் சைக்கிக் பர்சனாலிட்டி. மைண்டோட தொடர்புல இருந்தா மென்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம், வைட்டலோட தொடர்புல இருந்தா வைட்டல் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். வேற ஒரு மனிதனுடைய வெளிப்புற அமைப்புகள் எல்லாமே அவனுடைய சைத்திய புருஷனுடன் தொடர்பில் இருக்கும் போது அந்த தொடர்புள்ள அந்த பகுதியை நாம் சைக்கிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறோம். இந்த சைக்கிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பிறவியிலும் தான் பெற்ற அனுபவங்களை வைத்துக் கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் டிராவலர் பிட்வீன் பர்த் அண்ட் டெத் அண்ட் பிட்வீன் டெத் அண்ட் பர்த் அப்படிங்கிறார் பகவான். எது டிராவலர் அப்படின்னா சைக்கிக் பர்சனாலிட்டி. வெளிப்புறத்தில் உள்ள அமைப்புகள் மைண்ட், லைஃப் அண்ட் பாடி ஒரு உடை போல, மாறுகின்ற உடை போல. சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷனுடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னா, மனிதனை அறியாமையிலிருந்து, இருளிலிருந்து ஒளிக்கும் அந்த இறை பேருணர்வுக்கும் அழைத்து செல்வதுதான் அதனுடைய நோக்கம், குறிக்கோள். அதனால்தான் அது அனைத்து நூலிலும் உள்ள அந்த ரசத்தை எடுத்துக்கொள்கின்றது. அனைத்து அனுபவங்களிலும் உள்ள ரசத்தை எடுத்துக்கொண்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு மனசாட்சின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். எனக்கு மனசாட்சி இருக்கின்றது, என்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்புன்னு சொல்லுது அப்படின்னு சொல்றோம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய மனசாட்சி என்பது இது அல்ல. எது உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய ட்ரூ கான்சியன்ஸ், ஒரிஜினல் கான்சியன்ஸ் அப்படின்னா சைக்கிக் என்டிட்டி தான் ட்ரூ கான்சியன்ஸ். நாம் சொல்லக்கூடிய மேற்புறத்தில் சொல்லக்கூடிய அந்த
என்னுடைய மனசாட்சின்னு சொல்றோம். அது மேற்புறத்துல சூப்பர்ஃபிஷியலா சொல்லக்கூடியது. we don't refer by psychic entity, we don't refer the psychic entity. உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய ட்ரூ ஒரிஜினல் கான்சியன்ஸ் எது அப்படின்னா இந்த சைக்கிக் என்டிட்டி தான். இந்த சைக்கிக் எலிமெண்ட் மனிதன்ல இருப்பதனாலதான் அவனுக்கு எப்பொழுதுமே அவ்வப்பொழுது உண்மை எல்லாருக்கும் இந்த கைடன்ஸ் கிடைக்குது. எது உண்மை என்கின்ற வழிகாட்டுதலை அது வழங்குகின்றது, எது சரி என்கின்ற வழிகாட்டுதலை அந்த மனிதனுக்கு வழங்குகின்றது, எது அழகு, எது அன்பு, எது ஒத்திசைவை தருகின்றது, எவையெல்லாம் இறைவனை நோக்கி இறைவனை நோக்கி நம்ம அழைத்து செல்லக்கூடிய நம்மிடம் உள்ள அந்த வாய்ப்புகள் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த சைக்கிக் பீயிங் சைத்திய புருஷன் என்பது தொடர்ந்து செய்து கொண்டே இந்த செயலை செய்து கொண்டே வருகின்றது. இந்த சைக்கிக் பர்சனாலிட்டி ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில ஒரு மனிதன் எவ்வாறு மாறுகின்றான்? அவன் பெரிய ஞானியாக மாறுகின்றான், சித்த புருஷராக மாறுகின்றான். அவன் அந்த நிலையை எட்டியவுடன் அவனுக்கு உண்மையான ஞானம் கிட்டுகின்றது. தான் யார் என்பதை உணர்ந்தவனாக இருக்கின்றான், இறைவன் என்ன என்பதை உணர்கின்றான். எது சுப்ரீம் ட்ரூத், அனைத்திற்கும் மேலுள்ள ஒப்புயர்வற்ற உண்மை என்ன, எது சுப்ரீம் குட், சுப்ரீம் பியூட்டி, லவ், பிளிஸ் எல்லாத்திலையும் உள்ள டிவைன் எலிமெண்ட்டை அவனால உணர முடியும். இதெல்லாம் எப்போ சாத்தியம் என்றால் ஒரு மனிதனுக்கு அந்த சைக்கிக் பீயிங் என்டிட்டி நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில இதெல்லாம் சாத்தியம். அடுத்தது போகலாம். நான் வாசிக்கட்டுமா சார்? எஸ் சார். Even though the mind, the vital and the physical may be well developed, the psychic personality in man may be weak, crude or ill developed. The finer parts and movements in man may be lacking or poor in character and power. It means that we are governed by our outer desire soul or false psychic entity. The desire soul misinterprets the psychic suggestion and aspiration. It has its own ideas and ideals, its desires and yearnings. We mistake the wrong promptings of our desire soul for the true soul stuff. The secret psychic person must come forward into the front instead of governing the outer nature of body, mind and life partially and from behind the wheel. It should replace the desire soul. Only then our surface perceptions can be turned into soul images of what is true, right and beautiful. Thank you, sir. Thank you. ஒரு மனிதனுக்கு மனம் மாத்திரம் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தால் போதுமா, பிராணமயம் நன்ற வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தால் போதுமா, இல்ல அவனுடைய உடல் வளர்ச்சி அடைந்த நிலையில் இருந்தால் மாத்திரம் போதுமா என்றால் இவை மாத்திரம் பத்தாது. ஒரு மனிதனுக்கு அவ்வாறு வளர்ச்சி அடைந்த மனிதனுக்கு அவனுடைய சைத்திய புருஷன் என்பது வளர்ச்சி அடையாத நிலையில இருக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய அந்த மென்மையான பாகங்கள், இயக்கங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வலிமையையோ ஒரு திறனையோ கொண்டதாக இருக்காது அப்படிங்கிறார் பகவான். அந்த நிலையில எப்படி இருக்கின்றோம் என்றால், நாம் நம்ம வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த டிசையர் சோல் அதனுடைய ஆளுமையில் தான் இருக்கின்றோமே ஒழிய நம்ம உண்மையாகவே நம்மளுடைய சைத்திய புருஷனுடைய ஆளுமையில் இல்லை என்பதுதான் அர்த்தம். டிசையர் சோல் என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே நம்மளுடைய அவுட்டர் பார்ட்டோட ரொம்ப அதோடைய டாமினேஷன்ல இருக்கு. நம்மளுடைய வைட்டல், மென்டல் அண்ட் பிசிக்கல் பார்ட்டோடைய டாமினேஷன்ல தான் நம்ம டிசையர் சோல் இருக்கு. ஆசை வயப்பட்ட ஆன்மா என்கின்ற அதனுடைய ஆளுமையில் தான், செல்வாக்கில் தான் இருக்கு. அவ்வாறு இருக்கின்ற வரை இந்த ஆசை வயப்பட்ட ஆன்மன் டிசையர் சோல் என்பது அதற்கென்றே உருவாக்கப்பட்ட எண்ணங்கள், நோக்கங்கள், ஆசைகள், அதே போல ஏக்கங்கள், இது எல்லாம் அதுக்கு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வைட்டலோட சம்பந்தப்பட்டது. சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு டிசையர் சோல் என்பது சில உந்துதல்களை நமக்கு அளிக்கும். இந்த உந்துதல்கள் ப்ராம்ப்டிங்ஸ், இந்த ப்ராம்ப்டிங்ஸ் நம்ம என்ன தப்பா புரிஞ்சுப்போம் அப்படிங்கிறார் பகவான்.
இது உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மனிலிருந்து வருகின்றது என்று தவறாக புரிந்து கொள்வோம். இதுலதான் வந்து நிறைய யோகிகள் வந்து வழி தவறி போறது. தப்பா ஏன் போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வைட்டல் கிரேவிங்ஸ் வந்து என்ன நினைத்துக் கொள்வார்கள், தனக்கு வந்து உண்மையிலேயே டிவைன் கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் தெர் இஸ் நோ, அவங்களுக்கு கிடைக்கிறது எல்லாம் வந்து மேல இருக்கக்கூடிய அந்த டிசைர் சோல் அதனுடைய கைடன்ஸ் தானே வழிய டிவைடு கைடன்ஸ் கிடையாது. தவறாக புரிந்து கொள்கின்றார். ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய உண்மையான அந்த சைத்திய புருஷன் என்பது முன்னிலை வகிக்க வேண்டும். அவனுடைய வெளியில் உள்ள அந்த அவனுடைய சுபாவம், இயற்கையை தழுவி உள்ள பாடி மைண்ட் அண்ட் லைஃப், அதை அத்துடன் இணைந்த பாகங்களை அதுதான் வழி நடத்த வேண்டும். பின்னிருந்து வழி நடத்துவதற்கு பதிலாக அது முன்னிருந்து வழி நடத்த மனிதன் அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிறது. நாம் அனுமதிச்சாதான் அது அவ்வாறு செயல்படும். அதுபடி செயல்படும் போது அந்த வெளிப்புறத்தில் உள்ள ஆசை வயப்பட்ட ஆன்மனுக்கு பதிலாக நமக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த சைத்திய புருஷன் என்பது செயல்பட ஆரம்பித்துவிடும். நமக்கு வழிகாட்டுதல் தொடர்ந்து கிடைக்கும். இதற்குத்தான் வந்து மதர் சொல்றாங்க, யூ ஷுட் பி சின்சியர் அப்படிங்கிறாங்க. சின்சியர்னா நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். சின்சியரா வேலை பார்க்கறது அப்படி கிடையாது. சின்சியர்னா என்ன அர்த்தம்னா, சைக்கிக் பீயிங் வந்து ஒரு உயர்வான விஷயத்தை நாடுகின்றது. அத்துடன் அதுக்கு இணைந்து அதுக்கு இசைந்துதான் நம்மளுடைய மற்ற பாகங்கள் செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சைக்கிக் பீயிங் உயர்வான விஷயத்தை நாடும் பொழுது நம்மளுடைய வைட்டல் வந்து கீழே உள்ள வேற ஒரு விஷயத்தை நாடுனா we are not சின்சியர்னு அர்த்தம். அதனால்தான் அன்னை என்ன கூறுகின்றார்கள், நம்மளுடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களையும் சைத்திய புருஷனை ஒட்டி ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும். ஒரே நோக்கத்துடன் செயல்படும் பொழுதுதான் இது பூர்த்தியாகும். அடுத்தது படிக்குவா? Yes. The psychic being acts only as a mirror of the universal existence, consciousness, power, and delight, but it is not their full participant or possessor. Though it is more nearly and blissfully united to the cosmic consciousness, it becomes purely recipient and passive. It has no mastery and action in the world. It is not able to use its knowledge and power in the physical world, or it may be one with the static self behind the cosmos and may remain separate inwardly from the world movement. Sri Aurobindo says psychic realization is not necessarily the last end and entire consummation. The psychic transformation is one necessary condition in the total transformation of our being. Still more is possible. The achievements arising out of psychic realizations are really achievements of the spiritual mind and man. They are movements of that mind on its own plane, that is, higher mind, illumined mind, intuitive mind, overmind, passing beyond itself into the splendors of the spirit. Yet, in its nature, it acts by division. It takes the aspects of the eternal being in parts and treats each part as a whole. It creates opposites among the parts: silent versus dynamic, immobile Brahman versus active Brahman with qualities, being versus becoming, personal versus impersonal divine, personal divine versus impersonal divine. இந்த 2 பேராகிராஃபும் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். ரொம்ப வெரி பகவானினுடைய இந்த யோகத்துல இந்த பாயிண்ட் ரொம்ப கவனமா இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? டிசையர் சோல் பார்த்தோம். அதுல இருந்து உள்ள இருக்கக்கூடிய ரியல் சைக்கிக் பீயிங்க்கு போகணும். அப்பதான் நம்மளால ரியல் ஆனந்தம் என்பதை அனுபவிக்க முடியும். எல்லாத்தையும் ஈக்குவலா ஃபேஸ் பண்ண முடியும். எல்லாம் பார்த்தோம். ஓகே, சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மாத்திரம் போதுமா? சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்றது அப்படின்னா, நாம் ஏற்கனவே இந்த உரையினுடைய ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எண்ணற்ற ஞானிகளும் யோகிகளும்
இந்த நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாட்டுல மாத்திரம் இல்ல, பல்வேறு இடங்களிலும் இந்த சைக்கிக் பீயிங்கை அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. சித்த புருஷர்கள் இருக்கின்றார்கள், இன்னும் இருக்கிறாங்க, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த அந்த அது அது மாத்திரமே போதுமா? அப்படின்னா பகவானும் சைக்கிக் பீயிங் பத்தி தான் பேசுறாரு. என்ன வித்தியாசம்? அவங்கெல்லாம் ரீச் பண்ண சைக்கிக் பீயிங் அந்த இதுக்கும் அதாவது அந்த பாரம்பரிய ரீதியில இந்த நிலையை எட்டியவர்களுக்கும் பகவான் சொல்லக்கூடிய இந்த சைக்கிக் ரியலைசேஷன் இதற்கு என்ன வித்தியாசம்? இது எவ்வளவோ எல்லாரும் பண்ணிட்டாங்களே, இதுல என்ன பகவான் புதுசாக சொல்றாரு அப்படின்னா, அது இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும் பகவான் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு. பகவான் என்ன சொல்றார்? சைத்திய புருஷன் வந்து ஒரு கண்ணாடி போல செயல்படுகின்றது. எதை காட்டும் கண்ணாடி போல செயல்படுகின்றது? வெளியில் உள்ள சச்சிதானந்தம், அந்த நமக்கு வெளியில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள சச்சிதானந்தத்தினுடைய அம்சத்தை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி போல செயல்படும், ஒரு மிரர் போல செயல்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அது வந்து பங்கேற்கவில்லை, வெறும் பிரதிபலிக்கத்தான் செய்கின்றது அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? அது வந்து பங்கேற்கவில்லை, ஆனால் பிரதிபலிக்கின்றது. ஒன்றை வாங்கிக் கொள்கின்றது, ஆனால் துடிப்புடன் அது பங்கேற்பது இல்லை. இட் இஸ் ஒன்லி பாசிவ். அதனால்தான் உலகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு மேல அதனால் ஆளுமை செலுத்த முடியாது. இட் ஹாஸ் நோ மாஸ்டரி அண்ட் ஆக்ஷன் இன் த வேர்ல்ட் அப்படி. இந்த புற விஷயங்களே, புற உலகத்தில் அதனுடைய சக்தியை பிரயோகிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு சைத்திய புருஷனுடைய சக்தியை வந்து அவனுக்குள்ளதான் பண்ண முடியும், புற உலகில் வந்து அதனுடைய சக்தியை பிரயோகிக்க முடியாது. அது வந்து தனக்கு உள்ள இருக்கக்கூடிய ரியல் செல்ஃப் அதனுடன் இணைந்து இருக்கலாம், ஆனா அது உலக இயக்கத்திலிருந்து பிரிவுபட்ட நிலையில் தான் இருக்கும். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? சைக்கிக் பீயிங் ஒருத்தர் ரியலைஸ் பண்றாரு அப்படிங்கிறது அது இறுதியான ஒரு முடிவு அல்ல, அது முழுமையான ஒரு நிறைவை தராது அப்படிங்கிறார். அது வந்து நம்மளுடைய திருவுருமாற்றத்துல ஒன் நெசசரி கண்டிஷன். சைக்கிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது முழு திருவுருமாற்றத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறார். இதற்கு மேலேயும் நம்ம ஒரு மனிதர் செல்லணும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு விஷயம் பகவான் ரொம்ப நல்லா சொல்றாரு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் எல்லாம் நிறைய நம்ம பார்க்கிறோம், எவ்வளவோ நம்ம ஆன்மீக புருஷர்களை பத்தி பார்த்திருக்கோம், ஆச்சாரியார்கள் பத்தி நம்ம படிச்சிருக்கோம். எல்லாருமே இந்த நிலையை எட்டியவர்கள். பட் எட்டியிருந்தாலும் ஏன் அவர்களால வந்து அந்த மேலே உள்ள சச்சிதானந்தத்தையும் கீழே உள்ள உலகத்தையும் இணைக்க முடியல? ஏன் உலகத்தை அவர்கள் வந்து பொய்மை என்று கூறினார்கள், சச்சிதானந்தம் ஒன்றுதான் மெய்மை என்று கூறினார்கள்? ஏன் அவரால் வந்து பார்க்க முடியல அப்படின்னா, இந்த எல்லா விதமான ரியலைசேஷனும் வந்து அவர்களுடைய மனதினுடைய உயர்வான தளங்களில் தான் இத்தகைய சித்திகள் அவர்களுக்கு கிட்டின. இதைத்தான் பகவான் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறார். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறது ஹையர் மைண்ட், சாதாரண மனதிற்கு மேலுள்ள தளங்கள் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறார். ஹையர் மைண்ட், இல்லியூமின்ட் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட், இது வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் மைண்ட். இது எல்லாமே வந்து எல்லா விதமான சைக்கிக் ரியலைசேஷன் எல்லாமே வந்து இந்த மனதினுடைய ஒரு அனுபவங்களாகத்தான் ஒரு மனிதனுக்கு கிட்டுகின்றது. இருந்தாலும் இதனுடைய முக்கியமான அம்சமாக எது இருக்கின்றது என்றால் அந்த ஒருமை என்பது இங்க காணப்படுவது. அது எங்க காணப்படுவது? சூப்பர் மைண்ட் தான் காணப்படுகிறது. இங்க டிவிஷன் தான் பிரதானமாக காணப்படுகிறது. ஆகையால் தான் இது என்ன செய்கின்றது? எல்லா விதமான முழுமையையும் அது இருவகையாக பிரிக்கின்றது. சைலண்ட் பிரம்மன் வேரஸ் டைனமிக் பிரம்மன், செயல்படாத அமைப்பு, செயல்படும் அமைப்பு. இம்மொபைல் பிரம்மன், ஆக்டிவ் பிரம்மன் வித் குவாலிட்டிஸ். நிர்குண பிரம்மன், சர்க்குண பிரம்மன், சகுண பிரம்மன். அதே போல unmanifest Brahman being, manifest Brahman becoming, personal divine, impersonal divine என்றெல்லாம் பிரிக்கின்றது. ஆக்சுவலா there is no real division. எது பிரிக்கின்றது என்றால் இந்த ஸ்பிரிச்சுவலைஸ்ட் மைண்ட். ஆகையினால பகவான் இங்க என்ன கூறுகின்றார்?
சைக்கிக் ரியலைசேஷன்ல நம்ம ஒருவர் இந்த அனுபவம் கிட்டினாலும் கூட அது மனதினுடைய உச்சக்கட்ட தளங்களில் இந்த அனுபவம் ஏற்பட்டால் கூட அதுவும் ஒரு பிரிவுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனதினுடைய அமைப்பினால் தான் ஏற்படுகின்றது. இதை கடந்த ஒரு மனிதன் செல்ல வேண்டும். எந்த தளம் அது? சூப்பர் மைண்ட். அந்த நிலைக்கு சென்றால்தான் இந்த ஒன்னஸ் பார்க்க முடியும். அது வரைக்கும் ஈவன் ஒரு மனிதனுக்கு அந்த சைத்திய புருஷனை ரியலைஸ் பண்ணாலும் கூட again he has to go beyond it. This is only a first step என்று பகவான் குறிப்பிடுகிறார். அடுத்தது போகலாம். எஸ் வரலட்சுமி மேடம். சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டுங்கிறதுல தான் இந்த இன்ட்யூட்டிவ், இல்லுமின் அண்ட் ஓவர் இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் மைண்டுங்களா? ஆமா, தேங்க்யூ சார். ஆமா, இதெல்லாமே ஸ்பிரிச்சுவலைஸ். அடுத்தது சார் படிக்கட்டுமா சார்? எகைன் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும். ஸ்பிரிச்சுவல் மைண்டு அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சாதாரண மனிதனுடைய நம்ம இருக்கக்கூடிய மனதை கம்பேர் பண்ணும்போது அது நோ கம்பேரிசன். உச்சக்கட்ட நிலையில இருக்கக்கூடிய மனங்கள் அங்க போனோன்னே அந்த இருக்கிற பிரில்லியன்ஸ் எதையும் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உச்சக்கட்டம் நினைக்கக்கூடிய தளங்கள். அதை சாதாரணமா நினைத்து விடக்கூடாது. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார், அத்தகைய நிலையை எட்டிய நிலையில் தான் எல்லாருமே இருந்தார்கள். ஆனா அங்க அவங்களால அங்க டிவிஷன் என்ன இருக்கு அப்படிங்கிறார். அது ஓவர் மைண்டினுடைய உச்சக்கட்ட தளங்கள். அங்கே சென்றவுடனே அவர்கள் அங்கேயே தங்கி விடுகின்றார்கள். அதை தாண்டி சூப்பர் மைண்டுக்கு போனாதான் அங்க ஒன்னஸை பார்க்க முடியும் அப்படிங்கிறார். இது அதுக்காக இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் அப்படிங்கிறத சாதாரணமாக நினைத்து விட முடியாது. அது அனைவராலும் சாதாரணமாக அந்த நிலையை எட்டவே முடியாது. அது மனதினுடைய மிக உயர்ந்த தளம். பட் ஸ்டில் யூ ஹேவ் டு கோ பியாண்ட். அதைத்தான் பகவான் சொல்றார். அடுத்தது போகலாம். தேங்க்யூ சார். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். The spiritual mind in its passage towards the divine realizations will follow these dividing lines. Hello. But yes. கேக்குதா சார்? The spiritual mind in its passage towards the divine realizations will follow these dividing lines. But beyond this movement, there is the higher experience of the supermind, truth consciousness. In this higher consciousness, all the opposites disappear. The psychic transformation after rising into spiritual mind has to be integralized, exceeded, and uplifted by a supramental transformation. Only a supramental consciousness energy could alone establish a perfect harmony between spirit status and world dynamism in our physical life. In a spiritual change, the ego dissolves into vast impersonality, and in this state, there is no clue as to how one can actively participate in his outward life in an orderly manner. Therefore, a very usual result is that the person becomes divided into two parts of being. There is an inner spiritual self and an outer nature self. There is an inner divine realization seated in a perfect inner freedom. At the same time, the natural part, that is outer life, goes on with the old action of nature. We find inert Jadavat, childlike, Balavat, comprehensibly, incomprehensible, Unmatavat, and wild, Pisachavat. Outer nature, though within there is divine realization. Thank you, sir. Okay. It is by the power of supermind that our psychic being can establish an intimacy with the divine source that becomes an authentic identity. Authentic identity. Because it is the supermind which links the higher and the lower hemispheres of the one existence. The psychic being can unite itself with its source
the original delight of existence by being uplifted by the light and force of the supermind. Then psychic being can deliver our mind, life and body from all fear and shrinking by overcoming the dualities of pain and pleasure in its context and change them into terms of the divine Ananda. Thank you, sir. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பகவான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. சொல்றாரு அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் மைண்ட்னா சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அதை எட்டுனவங்க எல்லாம் பெரிய மகா புருஷர்கள். அது எட்டுவது வந்து ரொம்ப பிரம்ம பிரயத்தனம். அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இருந்தாலும் அதுல வந்து சில லிமிட்டேஷன்ஸை பகவான் சொல்கின்றார். என்னன்னா அது வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டா இருந்தாலும் அது ஓவர் மைண்டு கீழே இருக்கிறதுனால அது டிவிஷன்ல தான் இருக்கு, அந்த யூனிட்டி இல்லை அப்படிங்கிற. இதோட அடுத்த லெவல் வந்து சூப்பர் மைண்ட் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இங்க வந்து டிவிஷன் மறைஞ்சிருது, யூனிட்டி தான் இருக்கு. எல்லா எதிர்மறையான விஷயங்களும் மறைந்து விடுங்க. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதன் அந்த சைத்திய திருவுருமாற்றம் என்பதை அடைந்தால் மாத்திரம் பத்தாது, அவன் அந்த அதற்கு அடுத்த தளமான அந்த ஆன்மீக வயப்பட்ட மனம் அதை எட்டவனும், அது செகண்ட் ஸ்டெப். அதை வந்து ஒருங்கிணைத்து அதையும் தாண்டி ஒரு மனிதன் அதிமானச திருவுருமாற்றம், அதிமானச உணர்வு நிலை, அதிர்மானச உணர்வு நிலை, அதனுடைய சக்தியின் மூலம் அதன் மூலம் திருவுருமாற்றம் அடைய வேணும் அப்படிங்கிறது. அப்பதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரியல் யூனிட்டி கிடைக்கும். அது வரைக்கும் டிவிஷன் தான் கிடைக்கும். அவன் ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல அவனால எட்ட முடியும். பட் அவங்களால வந்து இந்த உலக வாழ்வோட லிங்க் பண்ணிக்க முடியாது. இதுதான் ப்ராப்ளம். இப்போ இது வரைக்கும் வந்து அதுலயே ஆன்மீக அனுபவங்கள் சித்திகள் அணிந்தவர்களுக்கு எதிர்கொண்ட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப உச்சகட்டத்துல இருப்பாங்க. பட் அவங்களால நடைமுறை உலகத்தினுடன் அவங்களால வந்து தொடர்பு கொண்டு அவங்களால செய்ய முடியாது. ஏன்னா தேல் பி டோட்டலி கட் ஆஃப். இந்த உலகத்தினுடைய நடவடிக்கைகளிலும் ஒரு மனிதன் வந்து வல்லமை கொள்ள மிகுந்த வல்லமையுடன் செயல்பட வேண்டும் என்றால் அவன் அந்த சுப்ரமெண்டல் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் பவர், அந்த உணர்வினருடைய சக்தியை அவன் பெற்றால்தான் வந்து அவனால வந்து ஒரு பக்கம் அந்த உயர் உணர்வு தளத்துடன் தொடர்பு கொள்ளவும் முடியும், மறுபக்கம் இந்த உலகத்தினுடைய இயக்கத்திலும் அவனால வந்து வலிமையுடன் ஈடுபட முடியும். தட் இஸ் வை இன்டெகிரல் யோகா ரோல்ஸ், இன்டெகிரல் பூரண யோகத்தினுடைய பங்கு இங்குதான் இருக்குது. பண்டைய யோகங்கள்ல இதுல அந்த ஹையர் ஸ்பிரிச்சுவல் மைண்ட் எட்டியுடன் அவர்கள் அங்கேயே நின்று விட்டார்கள். இதற்கு அடுத்த நிலைக்கு அவர்கள் செல்லவில்லை. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களால வந்து இந்த ஒன்ஸ் அந்த அது வந்து ஒன் வே டிராஃபிக் மாதிரி. அங்க போயிட்டோன்னே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பழைய இதுலயும் பார்த்தோம், நம்ம மெமரி செல்ஃப் கான்சியஸ்னஸ்லயும் பார்த்தோம். பழைய தொடர்புகள் வந்து அவங்களுக்கு வந்து நான் அப்படிலாம் இருந்தேன்னா அவங்களுடைய ஓன் பழைய வாழ்க்கையே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஆயிடுது. அவங்களுக்கு அது மாத்திரமல்ல, ஒன்ஸ் யூ ரீச் ஹையர் ஸ்டேட்டஸ், புறவுலகத்துடன் முற்றிலும் அவர்களால தொடர்பு கொண்டு அவர்களால வந்து செயல் புரியவே முடியாது. அதனாலதான் வந்து பார்க்குறோம், அவங்களுடைய அத்தகைய நிலையை எட்டியவர்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய ஜீவன் வந்து ஒரு பிரிவுபட்ட நிலையில தான் இருக்கும். உள்ள வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஒரு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் இருக்கும். வெளியில இயற்கையின் சுபாவம் இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் செல்ஃப் வந்து ரொம்ப ஒரு ஹையஸ்ட் லெவல்ல வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கும். வெளியில உள்ள அவங்க சுபாவம் பார்த்தோம் அப்படின்னா பண்படாத நிலையில இருக்கும். இத்தகைய மனிதர்களை நான் நிறைய பேரை கண்டிருக்கின்றேன் என்று அன்னை கூறுகின்றார். அதாவது நேச்சர் வந்து ரொம்ப பண்படாத நிலையில இருக்கும். அவங்களுக்கு சாதாரண மனிதனை விட மிகவும் கீழான நிலையில் செயல்படுவார்கள் என்று அன்னை கூறுகின்றார். என்ன காரணம் என்றால் அவங்க வந்து அந்த இணைக்கல, அந்த லிங்க் பண்ணல. அவங்களுக்கு இத்தகைய மனிதர்களை நம்ம நிறைய தடவை பார்க்கிறோம். சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜடம் போல இருப்பாங்க, ஆனா அவன் பெரிய ஞானியா இருப்பான். அதுதான் ஜடாவத்துன்னு சொல்றது. வெளியில பாக்குறது வெறும் ஜடம், அவ்வளவுதான் இருப்பாங்க. ஆனா பிரம்ம நிலையை எட்டி இருப்பாங்க. சில பேர் பார்த்தா அப்படின்னா குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே இருப்பாங்க, வெறும் சைல்ட் லைக்கா இருப்பாங்க. ஆனா அவங்க பெரிய உன்னதமான நிலையை எட்டி இருப்பார்கள். அவங்கதான் பலாவத் அப்படி. இன்னொருத்தங்க உண்மத்தாவத், அவங்க என்ன பேசுறாங்க அங்கிறது புரியவே புரியாது.
இன்காம்ப்ரிஹென்சிபிளா இருக்கும். ஆனா அவர்கள் உண்மை உயர்ந்த நிலையை எட்டி இருப்பார்கள். சில பேர் ரொம்ப வைல்டா ஆக்ட் பண்ணுவாங்க, எல்லாருமே கை கல்ல தூக்கி போடுவாங்க, வைல்டா ஆக்ட் பண்ணுவாங்க. பட் தேல் பி ஹைலி ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ்ல ஹையா இருப்பாங்க. பகவான் சொல்றாரு இது தப்பு அப்படிங்கிறாரு. அது மாதிரி வந்து ஸ்பிரிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளால வந்து லைஃபோட ஆர்டினரி ஆக்டிவிட்டிஸ் நம்மளால பங்கேற்க முடியாது. யூ ஹேவ் டு கோ பியாண்ட் இட் அண்ட் இன்டகிரேட் யுவர் ஓன் முழு அனைத்து பாகங்களையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறார். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா அது நம்முடைய சூப்பர் மைண்டினுடைய பவரின் மூலமாகத்தான் சாத்தியம். அப்பதான் வந்து சூப்பர் மைண்டினுடைய பவரும் சேர்த்துதான் நம்முடைய சைக்கிக் பீயிங் அத்துடன் இணைந்து செயல்புரியும் பொழுதுதான் எல்லா அனைத்திற்கும் மூலமான ஒரு பக்கம் டிவைன் சோர்ஸ் அதனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதே சமயம் புற உலகிலும் ஒரு வல்லமையுடன் ஒரு மனிதனால செயல்பட முடியும். சூப்பர் மைண்ட் தான் வந்து அந்த 4 டிவைன் பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, சச்சித் ஆனந்தா, அதையும் கீழே உள்ள மைண்ட் லைஃப் அண்ட் பாடி அதை இணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுவதனால அதனுடைய உணர்வு நிலையின் மூலமா தான் ஒரு மனிதன் தன்னுடைய அகத்தில் மாத்திரம் இல்லாமல் புறத்திலும் அதே இறை உணர்வோடு செயல்பட முடியும். இந்த சைக்கிக் பீயிங் ஒருவர் எட்டி விட்டால் நிச்சயமாக அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான். அது வந்து என்ன செய்யும், நம்மளுடைய மனம் உடல் வாழ்வு அதை வந்து பயம் அந்த நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் இருமைகள் பெயின் அண்ட் பிளஷர் அதையெல்லாம் கடந்து ஒரு சமநிலையை ஒரு மனிதன் எட்டுவதற்கு நோ டவுட் சைக்கிக் பீயிங் வில் பி ஹெல்ப்ஃபுல். பட் இது மாத்திரம் இந்த உணர்வு நிலையை மாத்திரம் ஒரு மனிதன் எட்டினால் பத்தாது. யூ ஹேவ் டு கோ பியாண்ட் இட் டு ரியலைஸ் த சூப்பர் மைண்ட், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்று பகவான் கூறுகின்றார். இத்துடன் இந்த சாப்டரினுடைய அந்த சினாப்சிஸ் முடிவடைகின்றது. வேற ஏதேனும் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். எஸ் சார். சார், ஒரு லாங் பேக் நம்ம ஆசிரம்ல வழங்கின ஒரு செய்தி ஒண்ணு மதரோட இது, அதை வாசிக்கலாமா சார்? ரெலவெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். மதர்கிட்ட கேட்குறாங்க, ஹவு கேன் வி ஃபைண்ட் த டிவைன் வித்தின் அவர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்ததெல்லாம் சைத்திய புருஷன், அதுக்கப்புறம் அதுக்கு மேலேன்னு. பட் ரெலவென்ஸ் நல்லா இருக்கு. மெயினா மதர் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் பிகின் டு சீக் ஹிம். And then that must be the most important thing in life. The will must be constant, the aspiration constant, the preoccupation constant, and it must be the only thing you truly want. Then you will find him. But of course, if in one's life one thinks of him for 5 minutes and is busy with other things for 3/4 of an hour, then there is not much of a chance of success. Anyway, it will take many lifetimes. It must not be the pastime. It must be the exclusive preoccupation of one's being, the very reason of one's existence. Reason that existence. Ma'am. Reason that. Correct, sir. Thank you, sir. Thank you. See, இதுக்கு தான் பகவான் என்ன சொல்றாரு, நம்மளுக்கு ரொம்ப மலைப்பா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. எப்ப நம்ம சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்றது, எப்ப அதுக்கு அடுத்த நிலையில் போறதுல ரொம்ப மலைப்பாக இருக்கின்றது. எகைன் நம்ம முதல்லயே சொன்ன விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். there is a soul within, there is a grace above. பகவான் என்ன கூறுகின்றார், எந்த அளவுக்கு நீங்க மதரை நீங்க வந்து உங்களுடைய இதயத்தினுடைய மையத்தில் நினைத்து அந்த மதருடைய கான்சியஸ்னஸ், மதருடைய பிரசன்ஸை நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ மதருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ணும்பொழுது இந்த நம்ம படிச்சதெல்லாம் சாத்தியமாகின்றது. இந்த மதர் மேக்ஸ் எவர்ச்சி பகவான் சொல்லும் பொழுது பகவான் அதனுடைய ஆஸ்பெக்ட்ஸை சொல்றார். அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கும் பகவான் சொல்லியிருக்கிறார். எப்படி பண்றதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்னா சுலபமா, ஏன்னா கடினமாக இருக்கின்றது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு மலைப்பாக இருக்கின்றது. நம்ம சாத்தியமா சாதாரண மனிதனுக்குன்னு மடைப்பாக இருக்கின்றது. பகவான் ரொம்ப ஒரு எளிமையான வழியை சொல்கின்றார். என்ன சொல்றார், எல்லாத்தையும் மதர்ட்டி விட்டுட்டு நீ ஆர்வம் வேணும் நம்மளுக்கு. யூ ஹேவ் டு ஹேவ் an intense and constant aspiration. அதோட மதருடைய பிரசன்ஸ்ல வந்து
எவையெல்லாம் நம்மால முடியாதோ அவை அனைத்தும் மதர் வந்து நமக்கு நடத்தி கொடுப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் வை த மதருடைய அவதாரத்தினுடைய நோக்கமே என்னன்னா மனிதனையும் இறைவனையும் இணைக்கக்கூடிய அந்த ஒரு தங்க பாலமாக செயல்படுவது தான் மதருடைய அவதாரிக் பர்பஸ். அதை நம்ம வி ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். மதருடைய பிரசன்ஸை, சாநித்தியத்தை தொடர்ந்து நம்முடைய இதயத்தினுடைய மையத்துல எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப இணைக்கும் பொழுது இதெல்லாம் வந்து நம்மால சாத்தியம் முடியும் அப்படிங்கிறத ஒரு எளிய வழியை நமக்கெல்லாம் பகவான் வழங்கி உள்ளார். அது ஒன்றுதான் வழி. there is no other way. Otherwise it's very difficult. It seems very difficult, but mother makes everything easy for us. அதான் மதரோட கிரேஸ். தேங்க்யூ சார். மதரோட கிரேஸ். எஸ், மதரோட கிரேஸ். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் மேடம். சார் ஒரு சின்ன கருத்துங்க சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மதர்ட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு சில செயல்களை செய்யும் பொழுது அது வரைக்கும் நம்மளாலே செய்ய முடியாத, நமக்கு புரியாத, தெரியாத இந்த செயல்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு புக்ல ஒரு கருத்தையே படிக்கிறோம், பல வருஷங்களா கூட நமக்கு புரியாம இருந்துட்டு திடீர்னு ஒரு சமயம் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கிறது அப்படின்னா மதரோட கிரேஸ்ல அந்த மொமெண்ட் நமக்கு சைக்கிக் பீங் ஓப்பன் ஆகிறதா அர்த்தங்களா? ஆனா நம்மளால தக்க வச்சுக்க முடியல, அப்படி அர்த்தமா? அதுக்கு தான் சாவித்திரி வரிகள் தான் அதுக்கு காரணம். என்னன்னா பிரேயர் எப்பொழுதுமே மதர்கிட்ட ப்ரே பண்ணிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அந்த டிரான்சென்டன்ட் சோர்ஸோட லிங்க் ஆயிரும். பிரேயர், அ மாஸ்டர் ஆக்ட், அ கிங் ஐடியா கேன் லிங்க் மேன்ஸ் ஸ்ட்ரென்த் டு அ டிரான்சென்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதுதான் நடைபெறுகின்றது இல்லையா? எதெல்லாம் நமக்கு சாத்தியம் இல்லையோ அது சாத்தியமாகின்றது. எப்பொழுது சாத்தியம் அப்படின்னா சிம்பிள் ப்ரேயர் டு த மதர் இஸ் இனஃப். அப்ப சைக்கிக் பீயிங் மாத்திரம் இல்லை, எல்லாமே சாத்தியமாகின்றது. நாட் ஓன்லி சைக்கிக் பீயிங், எதெல்லாம் மனிதனால் நம்மளால் முடியலையோ அதெல்லாம் சாத்தியமாகின்றது. தென் மிரக்கிள் பிகம்ஸ் அ காமன் ரோல் படிக்கிறோம் இல்லையா? அது மிரக்கிள் தான் நடக்குது. ஒவ்வொரு வாழ்விலும் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருடைய மதர்கிட்ட வந்தவங்க எல்லார் வாழ்விலையும் நம்ம பார்க்குறோம். நம்மளால முடியாததை மதர் நடத்திக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.